வணக்கம் நண்பர்களே. இன்றைய அழகே அழகு எபிசோடில் மலரின் பிறந்தநாளை மையமாக வைத்து குடும்பத்தில் உணர்ச்சியும் நகைச்சுவையும் கலந்த தருணங்கள் நடந்தன. ரேவதி திடீரென வீட்டிற்கு வந்து மலருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாள். ஆனால் மலர் மனதில் ஒரு சிறிய வருத்தத்துடன் இருக்கிறாள். எல்லோருடைய பிறந்தநாளையும் நான் நினைவில் வைத்து வாழ்த்து சொல்வேன். ஆனால் என் பிறந்தநாளை யாரும் நினைவில் வைத்ததே இல்லை என்று உணர்ச்சியாக பேசுகிறாள். இதைக் கேட்ட பாக்யராஜ், இந்த வருடம் மலருக்கு மறக்க முடியாத நினைவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து மலருக்கு சர்ப்ரைஸ் ஏற்பாடு செய்கிறார்கள். கேக் வாங்கி வைத்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் மலர் அதிர்ச்சியடைந்தாலும் பின்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். கேக் வெட்டும் தருணத்தில் வீட்டே சந்தோஷமாக மாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் வழக்கம் போல சின்ன சின்ன சச்சரவுகளும் நடக்கின்றன. பாக்யராஜ் மலருக்கு மிக்ஸி வாங்கி கொடுத்ததை சிலர், அது வீட்டுக்கான பொருள், பிறந்தநாள் கிஃப்ட் கிடையாது என்று கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் மலர், நான் ரொம்ப நாளாக கேட்ட மிக்ஸி இதுதான், எனக்கு இது பெரிய சந்தோஷம் என்று பாக்யராஜ்காக பேசுகிறாள். மலரின் அந்த வார்த்தைகள் பாக்யராஜை மனதளவில் மகிழ்ச்சியடைய செய்கிறது. இதற்கிடையில் குழந்தைகள் டைனோசர் பொம்மை, பூ போன்றவற்றுக்காக சண்டை போட்டுக் கொண்டே இருப்பதால் வீட்டில் நகைச்சுவையான சூழலும் உருவாகிறது. பாட்டி குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறார். பிறகு ரேவதியின் கணவர் தங்கராஜாவுக்கு ரேவதி அங்கே இருப்பது தெரிய வருகிறது. அவர் திடீரென வீட்டிற்கு வந்து ரேவதியை அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறார். அவரை பார்த்ததும் ரேவதி பதட்டமடைகிறாள். வீட்டிலிருந்தவர்களும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இறுதியில் தங்கராஜாவின் திடீர் வருகையால் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் கதை முடிகிறது.